மிசிசாகாவின் எரிண்டேல் பூங்காவில் சனிக்கிழமை பிற்பகல் நீரில் கண்டெடுக்கப்பட்ட இளம் குழந்தை சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்ததாக பீல் பிராந்திய காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. சனிக்கிழமை பிற்பகல் சுமார் 3:35 அளவில் மிசிசாகா சாலை மற்றும் டாண்டாஸ் வீதிக்கு அருகில் இருக்கின்ற எரிண்டேல் பூங்காவில் ஒரு நபர் நீரில் மூழ்கியிருப்பதாக காவல்துறைக்கும் அவசர மருத்துவ சேவையினருக்கும் தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த முதலுதவி பணியாளர்கள் சுமார் 4:20 அளவிலே காணாமல் போயிருந்த ஒரு குழந்தையை மீட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மீட்கப்பட்ட குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். குழந்தையின் வயது மற்றும் மேலதிக விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் அப்பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். மேலும் பூங்கா பகுதியிலே அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் பிரசன்னமாகி இருந்தனர். கடந்த ஜூலை மாத இறுதியிலும் இதே எரிண்டேல் பூங்காவில் 3 வயது சிறுவனொருவன் காணாமல் போன ஒரு நாளுக்கு பிறகு ஒரு ஓடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சோகச் சம்பவம் நிகழ்ந்திருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நீர்நிலைகள் மற்றும் குழந்தைகள் அதிகம் கூடும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று மிசிசாகா நகர அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த துயரச் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கவலையையும் நீர்நிலைகளுக்கு அருகே குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேயர்களே. மேலதிகமாக எம்முடைய ஏனைய கனடிய செய்தி சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதன் ஊடாக அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி.